இதை பத்தி யாருமே பேசல. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பா இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்றேன்னா, மேக்கிங் ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு 4 படம் வந்துட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு 2 ஸ்க்ரீன்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய காணாம போறாங்க. இதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால லாஸ் ஆகல, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பும் அங்க பறி போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு விஷயத்தை இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில வருவாங்க. ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாதான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வருவாங்க. நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசரோட நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் கவுன் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. ஷுவர் ஷார்ட்டா சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்காரு. கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியது தான் அந்த டார்க் ஹெவன். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். சித்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸில் அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. நம்மளோட ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ரேஸில் வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கீங்க. அந்த சேனல்லேருந்து வந்த யாருமே தோற்றதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 8வது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வளோ உண்மையை பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. என்னென்னா சில நேரங்களில் நான் என்னை கூப்பிடவே வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் கூப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த உதவி செஞ்சால் கூட நான் வெளியால் சொல்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜியை வந்து பழகினதில் எனக்கு அவர் மேலே இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம் தோத்துடக்கூடாது. என்னென்னு சொன்னால் வந்துட்டு திருநெல்வேலியில் சுத்தமல்லியில் ஒரு எதிர்காலத்தில் நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில் நிறைய இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது. சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது எப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்தால் இதில் இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது. பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, எப்படி அதை கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, பாலாஜியை வெளியால் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் எப்படி சொல்றது, இந்த உதவியை நாங்கள் செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்மளே இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து வெளியால் வரவே இல்லை. அட ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியல, ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுல இருந்து அவுட் வழியால வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்கே சக எல்லா ஆர்டிஸ்டும் வந்து கொடுத்துருக்குற அந்த ஒரு எஃபெக்ட், அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்த அளவு தூரம்
அவுட்ல இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் என்ன, அந்த டைம் அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது வந்து இடையக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசி இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால ஃபீல் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் உடையில ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போது சார் கேட்குறாரு அவரோட லாங்குவேஜில், எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்ல, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தா, ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. பட் இந்த என்னோட வைஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வெளிநாடு இருந்தாலும் இங்கே வந்து இந்த படத்துக்காக நாங்கள் செலவழித்த டைம் ஃபுல்லாகவே அவங்க என்னோட சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இது ப்ரெஷர்லேயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்டில் எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம். ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ. கண்டிப்பா. தேங்க்யூ. கண்டிப்பா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க. கரெக்டான கடமைகள்லாம் முடிச்சிருக்கீங்க. சார் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். 3 ப்ரொடியூசர்ஸ்க்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த டார்க் ஹெவனுடைய 2 முக்கியமான கிராஃப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 2 நபர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு டீம் ஒர்க்குங்கிறது முன்னாடிலேருந்தே சொல்றதுக்கு காரணம், ஒரு டீமாகவே தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இயக்குனரும் D3 அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த D3 டீம்லேயே ஒர்க் பண்ண எடிட்டரும் D3 டீம்லேயே ஒர்க் பண்ண டிஓபியும் தான் இந்த படத்துக்கான டிஓபி அண்ட் எடிட்டரும் கூட. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் த எடிட்டர் ராஜா ஆறுமுகம் அவர்கள் அண்ட் அதே மாதிரி டிஓபி மணிகண்டன் அவர்கள். அப்படிங்களா? ஓகே. ஓகே, போடியம்ல தானே. வாங்க ப்ரோ. வாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தோட லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கேரளா அந்த பார்டரில் தென்காசி அதை சுற்றி உள்ள ஒரு மலை கிராமத்தில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். விஷுவல்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போக முடியாத அதாவது வெஹிக்கிள் போக முடியாத இடத்துக்குலாம் போய் நிறைய ஷூட் பண்ணோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃப்ரேமிங்காக சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட எனக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோட அசோசியேட் கிருபா, ஆனந்த், என்னோட அசிஸ்டண்ட் குட்டி, கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்காக. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் அப்புறம் ட்ரைலர் இது ரெண்டுமே வந்து படத்தில் பெரிய விஷுவல்ஸ், அதாவது கிராண்டியர் ஷார்ட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பர்டிகுலராக என்னென்னா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் வந்து தேவைப்படும். ஸோ அது இந்த கேரக்டர்ஸில் நடித்த எல்லாரோட ஷார்ட்ஸ்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் தெரியுற அதுக்காகவே ரொம்ப க்ளோஸ்அப்ஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து டீசர் ரெண்டுமே கட் பண்ணோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டாவே அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு படத்தை தாண்டி
ஒரு வெப் சீரிஸாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ ஆனால் படம்ன்றதுனால அதை கொஞ்சம் டைம் கன்சென்ட்காக கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் கெட்டு ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த டார்க் ஹெவன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஐ வுட் லைக் டு வெல்கம் அருள் டி சங்கர் அவர்கள். அவருடைய கேரக்டர் ஆர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரம், எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது நீங்க சொல்லணும் சார். ஓவர் டு யூ. குட் மார்னிங். பாக்யராஜ் சாரோட இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய இந்த படத்தில் நிறைய ஃபன் ஃபேக்டர்லாம் நடந்தது. நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் யூனோ ஐம் லிட்டில் பிட் ஆஃப் டுடே. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து பாலாஜி சாரோட நான் அது 4வது படம். டைரக்டராக அவர் 2வது படம் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு D3ன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஷூட் ஆக்சுவலாக. அதில் வந்து அந்த கேரக்டரை 3 முறை ஷூட் பண்ணியிருக்காரு. என்னை 4வது முறை கூப்பிட்டு அதே ரோலுக்கு திரும்ப ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணும்போது அவர் இல்லை சார் ஒன்று சரி வரலன்னா அது திரும்ப நான் கோ ஃபார் இட் அகைன் அப்படின்ற மாதிரி பண்ணார். அதில் அவரோட டிட்டர்மினேஷன் பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வேணும்னா அது ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி வாண்ட்ஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ D3 ஆரம்பித்தார். இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. அவரோட நிறைய பரிமாணங்கள் பார்த்தேன். இதில் முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்ச வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அகெயின் செகண்ட் டைம் ஆரம்பிச்சது ப்ராப்ளம். ஒரு படத்தை வந்து இது சொல்லாமான்னு தெரில சார், சொல்லாமா? ஹி ஹஸ் கவுன் த்ரூ ரியல் டஃப் டைம் ஆக்சுவலி. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ தாங்க முடியுமான்றதுலாம் தெரில. ஒரு முறை எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னா ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு கார், ஓங்கி ஒரு அடி அடிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அப்படியே டென்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. யார் காரடா அடிச்சார் அப்படின்னு பார்த்தா அவர் காரை தான். He doesn't show anything outside actually. எல்லாமே உள்ளுக்குள்ளே அவரே வச்சுப்பார் ஆக்சுவலாக. அது சிரிச்சுட்டே பேசுவார், பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நடக்கும். இந்த படத்தில் வந்து 2 விஷயம் தைரியமாக நான் பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே அவரோட ஒய்ஃபோட வருவார், அதே மாதிரி டேரக்டர் அவரோட ஒய்ஃபோட வருவார். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றாரு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அப்பார்ட் வந்து இவங்க எல்லாமே கிரிக்கெட் டீம் போல இருக்கு ஆக்சுவலாக. இப்போ பாலாஜி சாருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவர் எடுத்து பேசிட்டாருன்னா 11 பேரும் கூப்பிடுவாங்க. சார் அண்ணனை கூப்பிட்டீங்களாமே, அண்ணனை கூப்பிட்டீங்களாமேன்னு. இவர் எடுக்கலைன்னா மீதி யாருமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணா அடிங்க. அப்புறம் அதே மாதிரி இவர் இருக்கார்ல, பூபதினு ஒருத்தர் இருக்கார், அசோசியேட், சூப்பர் ஆள் அவர். நான் ஃபோன் பண்ணி சார் பாலாஜி சார் ஃபோன் அடித்தேன், எடுக்கல, என்ன விஷயம் சார்ன்னு கேட்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுதுன்னு. அண்ணன் வந்து சார் 35 லட்சம் எடுத்துன்னு வண்டியில் வந்தார் சார். கேரளா பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் ஆக்சுவலாக. ஐயோ அப்படியே சார். எப்போ சார்? இது ஒரு 1.5 month ஆகும் சார். திரும்ப கூப்பிட்டு 1.5 month கழிச்சு கூப்பிட்டா என்ன பண்ணாரு சார், அது கூட இன்னொரு 10 லட்சம் எடுத்துட்டு வந்தார் சார், தமிழ்நாடு பார்டரில் பிடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. அவரு தனியாக ஒரு கதையை ஓட்டிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு நாள் பயங்கர ஜோக் ஆக்சுவலாக. நான் சொன்னேன் சார் பாலாஜி சார் நான் அர்ஜென்ட்டாக நான் பேசி ஆகணும்னா, இல்லை அண்ணா வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னு. வண்டி ஓட்டுற ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்க. இல்லை அவர் சென்னையில் ஓட்டிருக்காரு, நீ எங்க? நான் தூத்துவேன், நான் வந்து குற்றாலத்தில் இருக்கேன் சார். ஐயோ அங்கே ஓட்டுறது உனக்கு எப்படியா தெரியுன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, ஹி ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் டீம் சார். ஆக்சுவலாக அந்த டீமுக்குலாம் அவர் பே பண்ணாரா, பே பண்ணலையா, சோறு சாப்பிட்டாங்களா தெரில. அதே மாதிரி சார் டீ கேட்டால் அந்த சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், டீ வந்து கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு வரும். நம்ம கேட்கறது ஹாட் டீ, ஆனால் அது ஐஸ் டீயாக வரும். உடனே இந்த ட்ருன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ருன்னு கிளம்பிடுவாங்க டீன்னு கேட்டோன்னே. போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஷூட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கத்தி கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு புலி தான் என்னப்பா தம்பின்னு கேட்குமே வழியே, அந்த மாதிரி டார்க்கான பிளேஸ் தான் வைப்பாங்க. டீ கிடைக்காது, டவர் கிடைக்காது. விஷுவலி அமேசிங் பிளேஸ். அது எப்படி தான் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஷாட்டுமே வந்து கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஷுவலி அமேசிங் ட்ரீட் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்டர்ஸ், ரித்திகா மேம்லேருந்து நம்ம ஜெயக்குமார் சார்லாம் வந்து ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கோஆப்ரேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போகும்போதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே தே ஹவ் கோஆப்ரேட்டட். பாலாஜி ஹஸ் சீரியஸ்லி புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். இதில் வந்து நிறைய மெனக்கடல் இருக்குது, நிறைய கஷ்டமான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட இது படத்தில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அ பர்சன் cannot be so simple like this. ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஒரு நல்ல ஹியூமன், அது பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ அது அப்படியே வச்சுக்கங்க சார், அது நல்லா இருக்கு. அது உங்களை மேலே கொண்டு போகும். அப்புறம் டிஓபி வந்து அவர் இப்போ தான் இன்றைக்கி தான் சிரிச்சே பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவர் எப்பயுமே ஒரே மீட்டர் தான் வச்சிருப்பாரு, சிரிக்க மாட்டார். எப்பயுமே அவர் அந்த ஒர்க் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது சொன்னால் கூட அதை நார்மலாக அக்லான்ஸ் பண்ணி போயிடுவார். அவர் ஆக்சுவலாக ஒர்க்குன்னு தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறைய கிரிட்டிக்கல் டைமில் வந்து இப்போ எப்படின்னா திடீர்னு ஒரு ஷூட் எடுத்துட்டு ஒரு 15 days கழிச்சு திடீர்னு கூட சார் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீங்களா, நாளைக்கு எல்லாமே ஷார்ட் நோட்டீஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபிக்ஸிங் எ ஷூட் டேட் இட்ஸ் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஆக்சுவலாக. இவ்வளோ க்ளோஸாக ஒரு நாகேஸ்வர் படத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தது, நேற்று தடன்னு வந்தது, படப்படன்னு வந்ததுன்னு ஒரு இது நேரேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஷார்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே அவ்வளோ க்ளோஸாக. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அது டைரக்ட் ஷார்ட்டாக வரும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ட்ரெயிலரில் சைடில் வந்துச்சு, படத்தில் இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டைரக்டரோட மெசேஜ் எப்போ கேட்டாலுமே ஏதாவது நான் சொல்கிறது, ஏன்னா ஜங்கிளில் இருந்தால ஹாட் வாட்டர்னா உடனே டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு முறை நான் என்ன சொன்னேன் பாலாஜி சாருக்கு வந்து, நான் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சிரமம் கொடுக்க விரும்பல, இங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வந்தேன்னா அங்கேருந்து காசு செலவாகும்ல, நீங்கள் அங்கேயே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரெடி பண்ணுறீங்களான்னா ரெடி பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், பார்த்தா ஒரு நாள் ஒருத்தர் வந்து நின்னார், நல்லா வெள்ளை மீசை நீட்டாக அப்படி வச்சுட்டு, ஒரு 75 வயசு ஆள் எனக்கு அசிஸ்டன்ட், 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தார், நின்று தம்பி உங்களை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். சரின்னார். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி கேமரா அங்கே இருக்குல்ல, கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், நீங்கள் வந்து இப்படி முன்னாடி வந்துடாதீங்க. சரி ஓகேன்ட்டார். நான் இங்கேருந்து இப்படி வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு எனக்கு. அவர் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு தட்டு போகிறார். அவர் வந்து இவருக்கு டேரக்டருக்கும் தெரியாது, அவர் யாரை கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கும் தெரியாது. ஹி ஹஸ் டோல்ட் சம்படி அவர் அங்கே கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. இங்கே வாங்கன்ற அவர் அங்கேருந்து டாட்டா கட்டுறாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அங்கே டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். உள்ளே போயிட்டு ஏற்காடில் போய் டீ ஒரு 1.5 hour கழிச்சு கொண்டு வர்றாரு. அப்புறம் சாப்பாடு வந்து என்ன பண்ணாரு, தட்டு எட்டு வந்தாரு. சொன்னாங்க குழம்புலாம் காணும், வெறும் சாதம் இருக்குன்னு வாங்கிட்டு வரேன்னு போனார். போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் காணும். சரி பிரேக் முடிப்போதுன்னு வந்து பார்த்தா அவர் சாப்பிட்டு, என்ன தம்பி சாப்பிடல நீங்க, என்ன ஏங்க குழம்பு கொண்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு 5 மணிக்கு அவர் ஒய்ஃப் சொல்றாரு, அம்மா இங்க யாரோ ஒரு நடிகரான், அவரை பார்த்துக்கணுமா. சார் நான் கிளம்புறேன். ஐயோ நான் முருகங்களோட போய் குடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல, 4 பேர் தரேன் அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் பேசுங்க தம்பி, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லுங்கன்றார். பயங்கர ஃபன். அதாவது அந்த ஹோல் அந்த அவ்வளோ என்ன சொல்றது, கஷ்டமான இடங்கள்லையும் சரி, கஷ்டமான இதுலேயும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன் ஃபேக்டராக இருந்தது. பட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடிலலாம் பார்க்கறதுக்கான அந்த இம்பேக்ட் நிச்சயமாக இருக்காது. இது ஒரு தேட்டரிக்கல் மூவி தான். ஏன்னா அந்த விஷுவலுக்கான பிஜிஎம் அமேசிங்காக இருக்குது. இதை தேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது அந்த த்ரில்லுக்கான இது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் இந்த மாதிரி முதல்ல ஏற்றி விட்டால் எதை பேசுறது எதை பேசலன்னு தெரில, ஏதாவது ஓவராக பேசுனா மன்னிச்சிடும். பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்டாக வந்து பெஸ்ட்டாக தான் பேசுனீங்க, நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணீங்க, நன்றி உங்களுக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாருமே சென்டரில் வந்து பேசணுங்கிறதுக்காக தான் அந்த செட்டப் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் இஃப் யூ கேன் கோஆப்ரேட், ஐ திங்க் இட் வுட் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள். ஐ வுட் லைக் டு வெல்கம். ஆஹா, thank you புகழ் அவர்களே, thank you so much Sangeeta for joining. So I would like to welcome Shiva Satish அவர்கள், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்து ரசிச்சிருக்கக்கூடிய பிரதீப் அவர்கள், போலி கப்பிள்ஸ். ஸோ நீங்க 2 பேருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும். Can we please have you? So we'll start from Pradeep. We've been seeing a lot of digital faces coming in cinema.
அந்த மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். Hi, this is my first. So how excited are you for the release? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, லைக் நிறைய பேர் இந்த ரேஸில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரின்ற ரேஸில். ஸோ நானும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அதில். ஸோ ஹாப்பி. ஜென்யூனாக நல்லா ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலாஜி சாருக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவியில். ஸோ லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் டூ. ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ ஆல். மெயினாக இந்த படத்தில் வந்து நான் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. லைக் ராட்சசன் வந்து 2018 ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவி வந்தது, எதுவும் பெரிய ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மலையாளமில். பட் ஆனால் பயங்கர, ஏன்னா சின்ஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் மலையாளம், ஸோ அந்த கேரளான்றதுனால எனக்கு அவங்களோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஏன் நம்ம தமிழ் படத்தில் அப்படி வர மாட்டேங்குன்னு ஒரு வருத்தம். பட் அந்த வருத்தத்தை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரதீப், அண்ட் வி விஷ் யூ லக். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் டு யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் நன்றி சார். என்னோட நேம் சிவா. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி. டைரக்டர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மூவி வந்து எப்படி டார்க் எவனோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸை வந்து என்னை டார்க்லேயே வச்சு என்னை வந்து மேக் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு என்னை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் டைரக்டர் சார், உங்களை பற்றி தான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா எல்லாருமே சொன்ன மாதிரி டைரக்டர் சார் வந்து நிறைய கஷ்டப்பட்டு, அவர் நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு 4 இயர்ஸாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தாரோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளையுமே நான் கூட இருந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட்டும் கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர எல்லாருக்குமே வந்து நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த டார்க் ஹெவன் மூவியை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அந்த மாதிரி 2 பேருக்குமே இது வந்து முதல் மேடை, முதல் படம். ஸோ வந்து சூப்பராக அமைய மை பெஸ்ட் விஷஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்து we have got a lot of fresh faces and நிறைய கதாபாத்திரங்களும் இருக்கு. அப்படி இந்த படத்தில் ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்கு. அந்த கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களை one after the other I'm going to call them on stage. I would like to welcome Alex and Danny அவர்கள். ஆல்ரெடி இவங்க வந்து D3ல நடிச்சிருந்தாங்க. So can we please have Alex and Danny அவர்கள், and அதே மாதிரி சோனி and ஆர்த்தி அவர்கள். Do we have Sony and Aarthi? Okay. Please வாங்க. So யார்கிட்ட ஆரம்பிக்கிறது? நீங்க மைக் வாங்கிட்டீங்க, கொடுத்துட்டாங்களா? However, whatever. So வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் மொய்தீன். இந்த படத்தில் என் பேர் டானி. ஒரு தனி பாலாஜியோட சக்தி வந்து பாலாஜிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து நாங்கள் ஓடி இருக்கோம். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த படத்தை எடுத்திருக்கோம். அப்புறம் சரண் சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த படம் வந்து எவ்வளோத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் சத்ய பாலாஜி அவர்களுக்கும் நன்றி. நான் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும். ப்ரெஸ் பீப்புளுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ஸ், வேல்ராம்பதி சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறப்ப வந்து எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். இந்த திரையில் பார்த்ததெல்லாம் திரையில் பார்க்குறோண்டாங்கிற ஒரு ஃபீல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு ஃபீல். அண்டு சித்துனா வந்து அவங்க வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப அப்படி சாதுவாக அப்படி இருப்பாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு போலீஸாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க.
அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் சார் எல்லாரும், நிழல்கள் ரவி சார் இல்லை, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் படம்லாம் வந்து அவங்களோட அந்த 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 ஸ்டோரி சொல்கிற அந்த சவுண்டுக்காகவே நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக தெரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, அடுத்த படம் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன்னு. ஸோ அந்த டைம்லேருந்து தெரியும் அவங்களோட லைஃபோட ஆர்க்கு, எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டவுன்ஃபால்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பி எந்திரிச்சு வந்து எப்படி இந்த படத்தை முடிச்சாங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன நடந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம ஓடணுங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் லெசனாக இருந்துச்சு. நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம், பட் நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ண வச்ச ஒரு ப்ராஜெக்ட் அந்த படம் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் கேட்குறது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் ஒர்க்கை, நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி வந்து நிற்போங்கிறத நாங்கள் சாலிடாக நம்புகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள். வணக்கம். Gleeful morning, and first of all, whole press and media and whole Dark Heaven team, thanks. This is my first movie. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இல்லை மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க இப்போ தான் சார் ஃபஸ்ட் ஸ்டேஜே ஏறுறாங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னா அவங்க திகில் ஆகிடுவாங்க. ஓகே சார், மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுகிறீங்களா? இந்த மூவியில் நான் ஜெசிகான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் பாலாஜி சாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தி மெனி hardships, finally this movie is going to be appear on screen. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மாமா மீனன் மாதிரி டக்குன்னு வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க. பட் எனிவேஸ் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மேரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நிறையா தடைகளை வந்து தாண்டி தான் இங்கே வந்து நின்றுருக்கு. எப்படி சொல்லணும்னா, டீம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சி தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட விடாமுயற்சியில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம். அவ்வளோ டீம், அப்புறமா டைரக்டர் சார் பாலாஜி, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ போட்டு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நின்றுருக்கோம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அண்ட் ஒரு பர்சனலான விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிகா கேரக்டர். அண்ட் ரியல் லைஃப்லையுமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பியூர் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தா ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இவங்களை எனக்கு ஃப்ரெண்டாக போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ லான்ச் வரதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே லைனாக விடாமுயற்சி விஸ்வரூபம் சொல்லிட்டு போகிறீங்க. பட் எனிவேஸ் 4 பேருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் குட் லக் ஃபார் தி ரிலீஸ். தேங்க்யூ. அடுத்து நான் மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல இவரை நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இவருடைய பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஆனஸ்டியாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும், கேரக்டருக்கு அவர் உயிர் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், ஐ திங்க் அதனாலே என்னவோ ஒவ்வொரு முறையும் அவரை திரையில பார்க்கும்போது அந்த மேஜிக் நடக்குது. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome ஜெயக்குமார் சார். வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் ஒரு கேமராமேன் சார் சொன்னார், வண்டி போகாத இடத்துக்குலாம் கூட்டின்னு போனாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நம்மளால் நடந்தே கூட போக முடியாது, அது மாதிரி இடத்துக்கு தான் கூட்டின்னு போனாங்க. சிக்னல் வராது, எதுவுமே வராது. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மீறி நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவல் வேறு எங்கேயும் கிடைக்காது. பாலாஜி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா.
அதுக்கு பிடிக்கிறவர்களும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சீன் நான் வந்து இவர் சொன்ன மாதிரி, அருள் சார் சொன்ன மாதிரி 3 தடவை நானும் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரலும் அவர் விடமாட்டார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே கூட்டின்னு போகும்போது வந்து ரொம்ப பனி, நாங்கள் போகும்போதெல்லாம் மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜீரா தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா உடனே இந்த பக்கம் பரமசிவம், இந்த பக்கம் திருப்பதி, இவங்க 2 பேர் சார் அமேசிங். நீங்கள் நினைக்கிறப்பா ஏதாச்சும் வேணுமா சார், உடனே போங்க, 2 பேரோட கடற்கடன்னு எடுத்து வந்து 2 பேரும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி. அது ஒரு ஹாட் வாட்டர் அந்த சமயத்தை உங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு கூட நடிச்சவங்களுக்கு தெரியும். இட் வாஸ் வெரி ரொம்ப தேங்க்யூ உங்கள் 2 பேருக்கும். அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், எல்லா மனிதர்கள் ஆண்களோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்ட்டு. அது நான் வந்து நேராக டெய்லி எவ்ரிடே நான் பார்ப்பேன். என் அன்பு தங்கை சொன்ன மாதிரி ஒய்ஃபோட இதுக்கு வந்து பார்த்து அவங்க கம்ப்ளீட்லி ஐ நெவர் சீன் ஆஸ் அ ஒய்ஃப் டு ஹிம். அவங்க செய்கிற வேலைகள்லாம் வந்து எந்த விதமாக எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா, ஆனால் டக்குன்னு போயிடுவாங்க. அங்கே ஏதாச்சும் ரூம் இருக்கும், அப்படியே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா வந்து இதை பற்றி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது இந்த படம். நீ தம்பி ஒருத்தர் சொன்னார், எனக்கு இருட்டில் வச்சு காமிக்கலன்னு. படத்தோட டைட்டில் தான் டார்க் ஹெவன், நீ தான் ஹெவன், டோன்ட் வரி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் வந்து எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் பாருங்கள் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். தேங்க்யூ ஃபார் அசோசியேட்டிங் வித் டீம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான நபர். ஐ திங்க் இவர் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் சில டைலாக்ஸ் பேசும்போது அந்த வார்த்தைகளுடைய கனம் நம்மளால ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ பியூரா எமோட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில நபர்கள் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுக்கும் போதே அந்த பவரை ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. நிறைய பரிமாணங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கக்கூடிய நபர். டெலிவிஷன்லயும் கலக்கிறாரு, சினிமாலையும் கலக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் put your hands together as a welcome வேல் ராமமூர்த்தி சார். எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜா அவரோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். பழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா D3ன்னு நான் எப்போ நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் ஒரு டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட தம்பி நினச்சிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துக்கலாம்
ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு திரிகிறாங்க. பரிதாபமாக இருக்கு, பார்க்க சங்கடமாக இருக்கு. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று கண்டாளுங்க குடும்பம் குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருக்கு சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளவு பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போறாரு. போய் அங்கே போய் மேக்கரையில் அங்கே ஒரு இது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்க உழைப்புக்கு உங்க மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழில புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் அப்படிங்க. சினிமாவை புகழுக்காக பொருளுக்காகத்தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்கே அச்சங்கோயில். பூரா காட்டுக்குள்ளே, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளவு கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு, நான் அம்பாசமுத்திரம் ஆத்துக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்கு அம்பாசமுத்திரம், இங்கே இருக்கு சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு, சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார், தோத்துட்டுன்னா மூட்டை கட்டி நான் அமெரிக்கா போயிடுவேன். நீங்க நிச்சயம் போக மாட்டீங்க. என்ன தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்க ஆதரவை தரணும், ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமா நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா இல்ல தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல, ஆனா ரிலீஸ் டைம்ல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்கன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு நன்றி, ஒரு பெரிய பெரிய நன்றி உங்களுக்கு. நீங்க வந்ததும் எங்களுக்கு ஸ்பெஷல், இவ்வளவு கோடான கோடி வார்த்தைகளும் எங்களுக்காக அன்பா பகிர்ந்ததுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஸோ ஜெயக்குமார் சார் ஏதோ ஆக்சுவலி சொல்ல விட்டுட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ? ஆக்சுவலி நான் நிஜமாக நிறைய மேடைகளில் பேசுறதில்லை. ஆக்சுவலி யாருமே ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். இந்த விழா நாயகனை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. த மியூசிக் வாஸ் ஃபென்டாஸ்டிக், நாட் பிகாஸ் ஆஃப் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இங்கே சினிமா பாண்டில் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது, அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி பாலாஜிக்கு வந்து அவரோட தம்பி மனோஜ். நீங்கள் மனோஜ் வந்து ரொம்ப
வெளியில் தெரியாம பின்னாடி அங்கேயே எதனா குறை சொன்னால் கூட அவர் போய் வராங்க அண்ணா இந்த சீன் நல்லா இருக்கு எக்ஸிபிஷன் நல்லா இல்லை போய் சொல்லுவார். அப்போ ஒரு ஒன் மோர் சார் அப்படின்ட்டு திருப்பி எடுக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் சித்து நான் யாரையும் சொல்லவே இல்லை. சித்து இஸ் வெரி வெரி கமிட்டட் ஆக்டர், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். யூ வில் ஹேவ் ஃபியூச்சர் மேன், டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் ஃபியூச்சர். அண்ட் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ரித்விகா. எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த படம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி தான் ஒன்லி பர்சன். ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். நான் சும்மா பெருமை இதுக்கெல்லாம் சொன்னது, நிஜமாலுமே நல்ல ஒரு மனுஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். யாரையுமே விட்டுடக்கூடாதுன்னு திருப்பியும் வந்து எங்களுக்காக பதிவு பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஸோ தொடர்ந்து காஸ்ட் அண்ட் க்ரூட்ட பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளுக்காக வந்திருக்கக்கூடிய சில கெஸ்ட்டை பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒன் ஆஃப் த நோட்டபிள் டிரெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துலையும் அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இட் ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னே சொல்லலாம். ஐ வுட் லைக் டு வெல்கம் மித்ரன் சார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப 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 பெருமை. உங்களுடைய டைமுக்கு ஒரு பெரிய நன்றி. தி டார்க் ஹெவனுக்காக வந்திருக்கீங்க. ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே? எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன், படம் ரிலீஸ் கிரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சித்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராகவன் சார் ஒன்று சொல்லுவார், அது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். அவங்க படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸ் ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோடய ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்பயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மித்ரன் சார். உங்களுடைய அடுத்த படைப்புக்காகவும் நாங்கள் காத்துட்ருக்கோம், அந்த அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நீங்கள் வந்ததுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். படத்துடைய பேர் இது டார்க் ஹெவனுங்கிறனாலையோ என்னவோ ரெண்டு பேருமே டார்க் கலர்ஸில் ட்வின்னிங்காக வந்திருக்காங்க. ஒரு ரெண்டு அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சித்து. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் புகழ் அவர்கள் அண்ட் சங்கீதா அவர்கள். சங்கீதாக்கா வந்து புகழ் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அப்படி ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்காங்க இந்த மாதிரி. யாருமா? சங்கீதாக்கா. சங்கீதாக்கா ஷையா இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஷையாக இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வாப்போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் என்ற ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லை ஆமாம் சார், நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தவொன்னாக்கு தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏற்றின அப்படின்னா என்ன அப்படின்னா
இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தால் உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும் அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டா இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும் இவ்வளோ ஓன படம் இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும் நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்குறோம். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பாக நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ பேசுகிறனா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்போ நீ தனியாக நின்று ஒரு விஷயத்த பண்ணுற அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புகழண்ணா. ஸோ அடுத்ததாக இந்த விழாவினுடைய நாயகன் வந்ததுலேருந்து இசை பற்றி பேசணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஐ திங்க் ஐ சேவ்ட் இட் ஃபார் த லாஸ்ட். ஒரு ப்ராமிசிங் டேலண்டாக இவர் கண்டிப்பாக வலம் வருவார். ஜாக்கி திரைப்படத்தில் ஆல்ரெடி இவருடைய இசை நம்ம கேட்டிருப்போம். ஒரு கிரைம் த்ரில்லரில் இசை எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத தாண்டி அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவர் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome the music director சக்தி பாலாஜி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்தது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த நிலைமையில். அதுக்கப்புறம் இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி உடன்பால், அப்புறம் ஜாக்கி, டார்க் ஹெவன் வந்து என்னோட 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சித்து ப்ரோ அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ரொம்ப காப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன்லேயும் சரி மூவியும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தர்ஷிகா அவங்களும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரித்விகா மேம் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய குரு நடிச்சிருக்காங்க. வேல்ராமூர்த்தி சார், அப்புறம் ஜெயக்குமார் சார், இவங்களெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அந்த டைமில் அவங்களோட மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நான் பண்ணுற மியூசிக் பண்ணுற படத்தில் நடிச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரதீப் ப்ரோ இந்த படத்தில் அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக ஷார்ட்டாக இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஷாரம் ப்ரோ, அப்புறம் கோபால் சார், மனோஜ் ப்ரோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட மியூசிஷியன் டீம் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. எல்லாமே வந்து படத்தோட சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டாக வரும். எதுவுமே வந்து கதையை விட்டு அவையே இல்லாமல் கதையோடு சார்ந்து வரும். இந்த பாட்டு வந்து மகாலியும் ஒரு சாங் பாடியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி இளையராஜா ஒரு சிங்கர், அப்புறம் அர்ஷினி நேத்ரா, அப்புறம் வந்து சத்தின் வந்து பாடியிருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் பற்றி பேசணும்.
பாலாஜி ப்ரோ. அவர் எப்போவுமே என்னை வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு கேங்ஸ்டர் மூடில் தான் வருவார். ஒரு டீமோட ஒரு 10 பேரோட வருவார். நான் ஃபஸ்ட்டு அவரை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அப்படின்னு அந்த மாதிரி பழகும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவருக்கு வந்து ரொம்ப பலமே வந்து அவரோட டீம் தான். ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க பிரதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்க டீம் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஜூலை 17 இந்த படம் தேட்டருக்கு தயவு செஞ்சு தேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன்னா இது தேட்டருக்கான படம். பிஜிஎம்மாவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, ஆர்டிஸ்டோட ஆக்டிங்காகவும் சரி, எல்லாமே வந்து தேட்டர் பண்ண முடியும். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து ஓடணும். அது உங்களோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சச்சி அவர்களே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. நிறைய படங்கள் பண்ணும். அண்ட் இந்த படத்துக்கும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக I'm going to call somebody who is actually my favorite. She is very relatable at all walks. The ravishing beauty அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை she stood as a pillar for this film. So please put your hands together as a welcome Ritvika அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு தீரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அது வர முடியாது. அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன், அதே பட் மட்டும் வேற, திரும்பி நாங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு இடம், ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஏசி ஃப்ளோர்லேயோ டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார். இன்னும் நிறைய பேர் எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி, தியேட்டர்லையும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் ரித்விகா அவர்களே. யூ ஆல்சோ மிஸ்ட் ஃபியூ நேம்ஸ். ஏன்னா சில நபர்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால நேம்ஸ் அப்படியே நோட் டவுன் பண்ணி கூப்பிட்டு இருக்கோம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் சாப்ளின் பாபு சார், விஜய் சத்யா சார். ஸோ எங்களுக்காக நீங்கள் மேடைக்கு வரணும். நீங்களும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. டார்க் ஹெவன் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள்ஸ், ஒரு சோகமான ஒரு நாளாக ஆரம்பிக்குது. இந்த அளவு விட நல்லா இருக்கு. காமெடி மட்டும் சீரியஸ் பண்ணதில்லை. முதல்ல பாலாஜி சார் தான் இந்த படத்தில் சீரியஸ் கட் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணிக்க நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பாலாஜி சார். அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கூட்டுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வண்டி சொல்லுவாங்க, டீ கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா மிஸ்ஸஸ். அந்தளவுக்கு அந்த குடும்பம் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்து. நன்றி சார். என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், விஜய் சத்யா. ரொம்ப படங்களில் போலீஸாக பார்த்துருப்பீங்க. இதுலேயும் சேம் அதே தான். ஆமாம். டார்க் ஹெவன் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. ஆனால் பேசுகிற டைலாக் போகாமல் இங்கிலீஷ் தான் இன்ஸ்பெக்டராக இருக்குது. அதை நான் இப்படி வாசிக்கலை. டார்கி கிவான் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். என் பையன் தான் சொன்னேன், நல்லா படிப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாது, நீயே சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இங்கிலீஷில் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சார் பிறந்த நாளில் போய் அவருக்கு வாழ்த்து சொல்லலான்னு வருஷம் பண்ணிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போனோம். 2 பிரிவாக இருந்துச்சு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன, என்கிட்ட ஒரு பக்கம் சாப்பாடு கிடச்சா போகணும் போயாச்சு. போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களாம் வந்து இளையராஜா சாரோட உட்காந்து வாசிக்கிறவங்க அப்படின்னு. நான் அங்கே போய் நின்ட்டேன். அப்போ ஒருத்தர் என் தட்டி கூப்பிட்டாரு, ஏங்க நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க. இல்லை சார், நான் அங்கேயே சாப்பிட்றேன். இல்லைங்க, இதெல்லாம் மிஸ்யூஷன் இருக்கிற இடம் அப்படின்னாங்க. நானும் அதுதான் சார் அப்படின்னு. அதை கீழே மேலே பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் நடிகர் தானே, போங்க அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலும் இங்கே இங்கிலீஷ்லேயே வந்துருந்துச்சு. அப்போ இது ஹிட் அடிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம். அதனால் வந்து இப்போ வருஷமே நம்ம தமிழ் படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் பேரில் தான் படம் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஒரு ஹிட்டான படம் தான். பாலாஜி நல்ல நண்பர். எனக்கு இந்த படத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்டரில் மேனேஜர் அவர் தான், கோ டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவரை தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு யார் டேட் சொல்லுவா, யார் எனக்கு டிக்கெட் போடுவாங்கன்னு. எல்லாமே நான் தான் அப்படின்னாரு. சரி, இது ரொம்ப சின்ன படமாக இருக்குன்னு நினச்சி போனேன். அது இல்லை, இது பெரிய படம். உண்மையிலே பெரிய பெரிய படம் அது. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸு, சோசியல் மீடியா, இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி நாங்களாம். இவங்க இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நண்பர் ஏற்கனவே நல்ல பழக்கமான நண்பர் ஹீரோ, 2-3 படங்கள் அவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க திருமணம்னு ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நானும் ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே அவரை பார்த்து மீட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் அவரை அங்கே தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். ஆமாம், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே எல்லாமே கலந்து ஒரு நண்பர்களாக இந்த படம் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு. எனக்கு வந்து சித்தப்பா வேளா ராமமூர்த்தியா பார்க்காரு. அவர் எனக்கு வந்து நெருங்கிய சொந்தம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனவார வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னதான் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் படத்தில் உங்களை மிஸ்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி. விழாவின் நாயகன் சத்ய பாலாஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்ல வந்துட்டு கோச்சு. ஆக்சுவலாக இந்த இதில் நீங்கள் தான் ஹீரோ, உங்களை தான் மேலே ஏற்றிருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரைலரு இது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை என்னோட பங்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு. மொத்த கிரெடிட் 2 பாலாஜி, ஒன்று சத்ய பாலாஜி, ஒரு பாலாஜி, அவ்வளோதான். சத்ய பாலாஜி படத்தில் வந்து இது எனக்கு 2வது படம். ஜாக்கில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இது 2வது படம். பாலாஜிட்டே நான் கேட்டேன், அடுத்த படம் பண்ணீங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது ரோல் கொடுங்க, ஏதாவது போலீஸாக கொடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பேர் ஒரிஜினல் போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போகிற வர இடங்களால எனக்கு ரொம்ப பேர் விஷ் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க சரி நான் போலீஸ் அப்படின்னு. அது கிடையாது. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இனி வர்ற படங்கள் எனக்கு
போலீஸ் கேரக்டர் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து நல்லா காமெடி பண்ணுவேன், அப்படி கொஞ்சம் டரராக இருப்பேன், ஆனால் கொஞ்சம் காமெடி பேசுவேன் நான். அதனால் எனக்கு வந்து போலீஸாக கொடுத்து இதாக வேண்டாம். நான் நல்ல கேரக்டராகவும் பண்ணுவேன், காமெடியும் பண்ணுவேன். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். உங்களுடைய கோரிக்கை சரியான இடங்களுக்கு போய் சேரும்னு நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் வரிகள் எழுதியிருக்கக்கூடிய லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்கள் 4 பாடல்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துங்க. அந்த 4 பாடல்களுக்கும் இவர் தான் வரிகள் எழுதியிருக்கிறாரு. நிறைய படங்களில் இவருடைய வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ மீண்டும் அவரை சந்திக்கிறதும் இந்த ப்ராஜெக்டில் அவர் ஒர்க் பண்ணதும் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர்டாக வந்தேன், ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா பாக்யராஜ் சார் இறப்பு வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக ஒரு தந்தை இழந்தது போல் ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சாருக்கு நிறைய இரவுகள் நானும் சாரும் அமர்ந்து அவங்க இசையமைக்க, நான் பாடல் எழுத அப்படின்ட்டு பல நாள் இரவுகள் சாரு கூட நான் உட்கார்ந்துருந்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 4 சாங் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் பாலாஜி பிரதரோட இசையில் எழுதியிருக்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு 4 சாங்குமே. இது நான் பாலாஜி பிரதருக்கு எழுதுகிற 2வது படம். ஜாக்கி படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருந்தேன், அலங்காரி, தென்னாட்டு செரிக்கின்ட்டு. நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இதுலேயும் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். நல்ல பாடல்கள் நல்லா வந்திருக்கு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் பாலாஜி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்குமே பத்திரிகையாளர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கும் ஒரு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் இந்த படத்தினுடைய கதாநாயகி. ஐ திங்க் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்ன படம் பண்ணுறீங்க, எப்போ வரும் அப்படின்னு. அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணது எல்லாமே இப்போ வந்து ஒன் ஆஃப் தி அதர் வந்து ரிலீஸ் ஆக போகுது, நிறைய வரப்போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக எல்லாருமே காத்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து முதல்ல வந்து ஐ திங்க் த டார்க் ஹெவன் இஸ் கம்மிங் அவுட். ஸோ திஸ் இஸ் அ ட்ரீம் ஃபார் யூ. ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஸோ வெல்கம் தர்ஷிகா. எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. As sweet, as short, as simple as you. Thank you so much and all the best to you. ரொம்ப நன்றி. நன்றி. Thank you தர்ஷிகா அவர்களே. அடுத்ததாக I'm going to call this person. I think டியரஸ்டுக்கு வந்து ஒரு தமிழ் அர்த்தம் தமிழ் சினிமாவில் தேர்ந்தீங்கன்னா இவர் தான் இருப்பார். ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த நபராக இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவர் ரூம்குள்ளே வந்து எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபராக இருப்பார். அவ்வளோ ஃபாண்டாக எல்லாருமே பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு அற்புதமான ஒரு நடிகர். அண்ட் இவருடைய மைமுக்குன்னு தனி ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as I welcome the veteran actor மயம் கோபி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள், இவ்வளோ அழகான வார்த்தைகளை சொன்னதுக்காக. இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு வெற்றி பாவத்துக்கு மனப்பூர்வ வாழ்த்துக்கள். புகழ்த்தமிழ் நான் குக் வித் கோமாளி பார்த்து இப்போ பார்க்குறேன் ஹீரோ ஆகிட்டான் தம்பி. இல்லை பிள்ளை நிறைய வாய்ப்பு வரும். அப்போ தான் ஹீரோ என்பது ஒரு கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஒருத்தர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நான் எங்களோட பெரிய கனவு அதெல்லாம். ஹீரோ ஆகணும், எல்லாருடைய ஆசை தான். நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு. இந்த ஆசை நிறைவேறிக்கிறது. பெரிய வாழ்த்துக்கள். ஐயா அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாற்றிக்கிறேன், முதல்ல சந்தோஷப்படுத்திக்கிற முதல்ல. ஜவஹர்னு தங்கச்சிமா எல்லாரையும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியாக தான் தெரியுது எனக்கு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல இது பொறுத்த வரைக்கும். சித்து வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்த்துருக்கேன் அவனை தம்பியை. முதல் படம் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. பாஸ்கெட்பால் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனை அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஃபங்க் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான்.
அப்படி வர சொல்லி தனியாக தெரிஞ்சான் தம்பி யாரா நீ அப்படி தான் கேட்டோம். திருவண்ணாமலை வந்த பிள்ளை. அந்த படம் அறிவரன் சார் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணா. அப்போ தான் எனக்கு சித்த தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் பாகவும் வாழ்க்கை விதி விளையாடிச்சு. என் கூட ட்ராவல் பண்ண நிலைமை வந்துச்சு பிள்ளைக்கு. நான் ஸ்டுடியோவில் இருக்க சொல்ல ஸ்டுடியோவில் என் கூடயே இருப்பான் எப்போதுமே. ரொம்ப தங்கமான பையன், உண்மையாக இருப்பான், எல்லா வேலையும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா வாய் தான். எதுவும் அதெல்லாம் உண்மையை சொல்லிவிடுவான். அதெல்லாம் நிறைய பஞ்சாயத்து இருக்கு அவனுக்கு. எதையும் சொல்லுறதுனால என்ன ஆகுதுன்னா உண்மை ஏற்றுக்காது மனசு. நமக்கு உண்மை சொல்ல ஒத்துக்காது எப்போதுமே. உன்னை புகழ்ந்து சொன்ன ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு ஒன்றே ஒத்துக்கும். கொஞ்சம் தண்ணி நல்லாவே போட்டு ட்ரெஸ் நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னா ஒன்றே யோசிச்சு பண்ணுவோம். என்ன பார்த்தா நான் அவ்வளோ கேவலமாக இருக்கா உனக்கு அப்படி கேட்போம். நல்லது ஏற்றுக்கிற மனசு கெட்டது ஏற்றுக்காது. ஆனால் கெட்டது சொல்கிற மனசு தான் சூப்பராக இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்றதை விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படிதான் சித்து நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து எனக்கு ஹீரோ அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் என்பது பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிராவல் இருக்குல்ல. அந்த டிராவலில் அவன் இது வந்திருக்கான். நாங்கள் பேசும்போது எப்போதுமே என்னன்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அது கேட்காம பக்கத்தில் பேசுனா அப்போ எதுக்கு பேசணும்னு தெரியாது. உனக்கு தான்டா நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுகிறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில் பெரிய படமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரூல் பண்ணுறேன் எல்லாரும் போலீஸாக கூப்பிட்றாங்க அப்படின்றது. அது பெரிய கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான் போலீஸாக தெரிய சொல்ல நான் அந்த உடையை போட்டு தான் போலீஸாக மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலாக மாறுவேன், ஒரு நாள் டாக்டராக மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவாக மாறுறேன், ஒரு நாள் எல்லா வேடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா என்பது அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. மூணுல சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்கே போனாலும் எங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் இல்லை சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களில் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களாக தான் நான் பார்க்குறேன், சிறந்த மக்களாக பார்க்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேலே இந்த கேமரா பதிவு பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்கள் இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை படுறதுனால சந்தோஷமாக கை தட்டிக்கலாம். இந்த சினிமா பேஜா ஓடிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோடம்பாக்கத்தில் பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல. நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ள சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்டுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸ் தான் போலீஸாக மாறிடுவோம். நாங்கள் ஒரு திருடனா மாறிடுவோம், ஒரு கொலகாரனை மாறிடுவோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா எங்கேயோ ஒரு விஷயத்த கேட்டு காதில் கேட்ட விஷயத்த மூலிகை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவனை பார்க்க சொல்ல எனக்கு போலீஸாக தான் தெரிஞ்சான் தம்பி. நேற்று ட்ரெயிலர் பார்க்க சொல்ல அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பெரிய வம்சங்க ஐயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்க பல்லாண்டு வாழ்க. நிறைய படங்கள் பண்ணுங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷார்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக, அந்த கேமரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சாமி. மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், சினிமா தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அது ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால இதை ரெட்டிப்பாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட வாழ்த்துக்கு பெரிய நன்றி. சித்து இதுவாக பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா உங்க படம் பார்த்த நடுவில் ஒரு படம் பார்த்தா ரொம்ப அழகான கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. உங்க கண்ணு அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப அழகு. ஆனா அந்த படம் வந்து அதுவும் காப்பா தான் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் படம் காப்பா. அப்ப நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டா அப்போ நான் தங்கச்சிட்ட கேட்டேன், அவர் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டேன். தப்பா சொல்லிட்டேன். அப்போ அதே மாதிரி தான் இருக்கேன். வழி நெடுக காட்டு அந்த புள்ள மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அது பெரிய சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முதல்ல உங்க கூட ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கீங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கீங்க. அடுத்த வேலைக்கு இப்போ யோசிக்காதீங்க, அடுத்த வேலை நடக்கும். இந்த வேலைக்கு இப்போ வேப்போம். இப்போ உட்கார சொல்ல யோசிப்பேன் இன்னொரு வேலையை பற்றி. அடுத்தது என்ன பண்ண போறேன், இங்கே போடுமே அங்கே போடுமே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்கும். இந்த உலகம் ரொம்ப அழகு. இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச மனுஷனாக படிச்சு ரொம்ப அழகு. நீங்கள் மனிதராக படைச்சிருக்கீங்க. அதுவும் சிரிக்கிறதுக்காக ஆடின பல்ல வெள்ளையாக கொடுத்துட்டான். நல்லா சிரிங்க, சந்தோஷமா வச்சுக்கீங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி என்பது பக்கத்தில் இருக்கு, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்போ கைத்தட்டிக்கலாம் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கோபி அண்ணா. தேங்க்யூ வெரி வெரி மச். ஒரு பாசிட்டிவிட்டி கோடவுன்னு அவரை சொல்லலாம். அவ்வளோ அழகாக நிறைய பொண்ணான வார்த்தைகளை சொல்லிட்டு போனார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். வந்து எல்லாருமே இயக்குனர் பற்றி பல விஷயங்கள் சொன்னார். ஐ திங்க் தி பியோர் ஒன் மேன் ஷோ இஸ் டிரெக்டர் ஷோன்னு சொல்லலாம். திரையரங்குகளில் இருந்தாலும் சரி, இந்த ஆடியோ லான்ச்சில் இருந்தாலும் சரி, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு டிரெக்டராக மட்டும் இல்லாமல் பல கிராஃப்ட்ஸ்ல அவருடைய ஈடுபாடு கொடுத்து இந்த படத்தை வந்து he has made it stand. So I think please put your hands together. This is a moment for him. So I would like to welcome the director of The Dark Heaven, Balaji avargal.
வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும். பாக்யராஜ் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சென்னை வந்து முதல்ல கதை சொன்னது பாக்யராஜ் சார்ட்டு தான், சாந்தனு சாருக்காக. பட் அது பண்ண முடியல, ஆழ்ந்த வருத்தங்கள். தென் டார்க் ஹெவன் இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கும்னு உண்மையே சொன்னால் எனக்கே ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பணம் இருக்கோ இல்லையோ ஒரு சில நேரத்தில் நமக்கு சில வார்த்தைகள் வந்து தேவைப்படும். இந்த படத்தை நான் ஆரம்பித்து வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன், சும்மா பேசிட்டு இருந்தோம் சொந்த படம் இருக்கலாமான்னு சொல்லி. அப்போ பூபதி சிவா எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. பேங்கில் பார்த்தா சல்லிகாசு இருந்திருக்காது. அந்த தைரியம் எப்பவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் சரண் சார் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் என் மிஸ்ஸஸ், அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சித்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லாக நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தால் நான் மாற்றுவேன், எல்லாமே எனக்கு சுற்றி தப்பாகவே இருந்துச்சு. நானும் சென்னையில் கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நான் வந்து சித்து சார்ட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ளே தஷியம்மா வந்தாங்க. முதல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரித்தியா மேம், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் சீன் பேப்பரை கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். அருள் சங்கர் சார் போயிட்டார், வஞ்சு பூழ்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து படம் ஒன்றா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எங்களோட வேறும் நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்துலேயே அந்த இருக்காங்களே அவ்வளோ பேரை வச்சு தான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், இந்த 5 பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பல. ரித்தியா மேம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சளவு ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். அண்ட் தென் சித்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நம்புகிறேன். தஷியா மேம் உங்களுக்கும் தான். மேம் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்த எல்லாருக்குமே. அகைன்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் சரண் சார் அண்டு கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமேஸ்வரன் அண்ணன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஜெயன் ப்ரோ அவருக்கும் தான். அண்ட் தென் தேங்க்ஸுங்க கல்யாணி மேம், சீக்கிரம் ஆக்டரும் நடிக்கவும் செய்யுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். சாரி சார், முத்ரன் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. புகழ் சார் ரொம்ப தேங்க்ஸ். மயம் கோபி சார், போன படத்துல உங்கள்கிட்ட வந்து கதை சொன்னேன், பண்ண முடியல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து செந்தாமரங்கிற ஒரு கேரக்டருக்காக சொல்லியிருந்தேன். ஐயோ சார், நீங்கள் நான் அடுத்து தெக்கன்னு ஒரு படம் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வருவேன். விஜய் சத்யா சார் அவர் இருக்காரான்னு தெரில, கண்டிப்பாக ஒரு காமெடி ரோட வரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து வெற்றி பெறணுங்கிறது நீங்கள் ஆசைப்படுறதை தாண்டி இவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ அது நிச்சயமாக நடக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ப்ரேயராக இருக்கு. ஐயா உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மேக்கர்கள் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. யாரா இவன் இவ்வளோ தூரம் மலையேற்றி விட்டு ஒரு ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்றான்னு சொல்லிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. பட் அதை தாண்டி நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ரித்யா மேமுக்கு அது டவுட் இருக்குன்னு எனக்கு இருந்துச்சு, என்னத்தை எடுக்கானுங்க ஏதோ கூப்பிடானுங்க வரானுங்கன்னு. பட் அது இயல்பு தான். ஜெயக்குமார் சாருக்கு லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு இந்த படத்தை ரொம்ப 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 ஒரு மரியாதைக்குரிய நபர் சார். நீங்கள் லைஃப்லேயும் சரி, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப இயல்பாக வந்தது, எனக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கு. உங்கள் புத்தகம் மாதிரியே நீங்களும் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு ஆட நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் சத்ய பாலாஜி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வேற ஒரு தளத்துக்கு போனதுக்கு ரொம்ப பெரிய காரணம் சத்ய பாலாஜி தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், ராஜா ப்ரோ. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒன்று எடிட் பண்ணி தருவார், நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன், அப்புறம் அவர் கட் பண்ணுவார், அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு அவர் ஷேப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ராஜா ப்ரோ நீங்கள் ரொம்ப பெரிய காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பல, இந்த படம் முடிஞ்ச பிறகு
தமிழ் சினிமாவில் ஒரு நபரோட பேர் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் நடித்த பிரதீப் ப்ரோ, ஆர்த்தி, சோனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப் ப்ரோ அடுத்தடுத்து நல்ல கேரக்டர் பண்ணுங்கள், நல்ல கதைகள் கேட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மீண்டும் ஜூலை 17 உங்களுடைய ஒர்க் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேண்டாஸ்டிக்கான என்டர்டெய்னர், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு குக் வித் கோமாளியில் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய விக்கி சிவா அவர்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை விஷ், ஐ திங்க் சித்துஸ் விஷ். நீங்கள் விஷ் பண்ணணும். இருப்பா, நானே லேட்டாக வந்துட்டேன். முதல்ல லேட்டாக இருந்ததுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கணும். அண்ணன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அண்ணன் சூப்பராக இருக்குண்ணே. வெளியே பேனர் பார்த்தேன், ஒரு பெரிய படம் மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து இந்த படம் வந்து வெற்றின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெரிய படம் தான், அந்த பெரிய படம். புகழ் சாருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்க. சாரோட நான் பெரிய ஃபேன், நான் அவரை பார்த்தா வளர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாமா. வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. அவங்களுக்கு கடுப்பாருங்க, ஏன்டா கம்மிடுறா ஏங்க அவரை போட்டு ரேக் பண்ணுங்க. புகழ நான் பாவம் அவரு கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன். வாமா மின்னல் மாதிரி ஓடிட்டாரு. பட் எனிவேஸ் விக்கி சிவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்திருந்த அந்த நபர், இவருடைய பயணம் வந்து நிறைய பேர் டெலிவிஷன்லேருந்து அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் கிடையாது. சினிமா வந்து அதுக்கப்புறம் டெலிவிஷன் போய் திருப்பி இஸ் பேக் டு இஸ் ரூட்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். ஆனால் இந்த வாட்டி வந்து குறி மிஸ் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படையோட இறங்கி இருக்கிறாரு. இந்த டார்க் ஹெவன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஹிஸ் ஃபிலிம் அண்ட் அவருக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இது அமையணும் அப்படிங்கிறது எல்லாருமே பிரார்த்திக்கக்கூடிய வகையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome சித்து அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபியன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். வேணா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருமே அந்த மாதிரி தான். அவர் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது.
பட் நம்ம வந்து நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோட பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக்குத் கோமல் நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறவங்களாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்களை பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும் போதும் இவங்க ரித்திகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார், அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. விக்கி சிவா சார், தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரிங்க, ஏன்னா இப்போ என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். பட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன்,